உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே புதிய அரசியல் அமைப்பை பற்றி நீங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் இன்று வரைக்கும் புதிய அரசியல் அமைப்பை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லல. வடக்கு மக்கள் அமைச்சர் உங்களிடம் எதிர்பார்க்கிறது புதிய அரசியல் அமைப்பிலே தமிழ் மக்களுக்கு அதிகார பகிர்வை பற்றி நீங்க என்ன சொல்ல போறீங்க? சரி, அதிகார பகிர்வை விடுங்களேன், புதிய அரசியல் அமைப்பு வருமா வராதா? வந்தால் அதில் உள்ளடக்கம் என்ன? பொறுப்பு கூறல் விடயத்திலே எந்த முன்னேற்றமும் இல்லை. அடிப்படை பிரச்சனைகளிலே பொறுப்பு கூறல் விடயம் என்றது மிக பிரதானமான ஒரு விடயம். இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய வெளிவிவகார அமைச்சர் எந்த சாதகமான பதிலும் சொல்லவில்லை. புதிய அரசியலமைப்புகள் தேவை. அது மூலமாகத்தான் நாட்டிலே இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். வெறுமனே பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு கண்ட பிறகுதான் அரசியல் தீர்வு காண முடியும் என்று சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல்பாடு அல்ல என்பதை குறிப்பிக்க விரும்புகிறேன். அமைச்சர் அரசியலமைப்பாக இருக்கலாம், மாகாண சபையாக இருக்கலாம், தேர்தலாக இருக்கலாம், அரசாங்கம் முரண்பாடு கருத்துக்கள் வருகின்றன. இந்த காரணம் வேறு காரணம் கிடையாது. அரசாங்கம் நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஆகவே பதிலே சொல்லுங்கள், மாகாண சபை தேர்தல் நடத்துங்கள். அரசியல் அமைப்புக்கு மேலாக எங்களுக்கான அந்த நியாயம் கிடைக்கப்பெற வேண்டும். எங்களுக்கான அதிகாரம் தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டது ஒன்றாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, எல்லை நிர்ணயம் செய்கின்ற பொழுதோ எல்லை நிர்ணயத்திலே பல பாகுபாடுகள் பார்க்கப்பட்டிருக்கின்றது. அந்த எல்லை நிர்ணயமானது சரியான முறையிலே வரையறுக்கப்படவில்லை. ஆகவே சரியான முறையிலே வட்டாரங்களை பிரித்து உள்ளூராட்சி சபைகளை நடத்துகின்ற பொழுதுதான் ஒரு சரியான சமத்துவமான ஒரு தேர்தலை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அதற்கான வழிவகைகளை இந்த அரசு செய்ய வேண்டும். விவாதத்தில் பலர் உரையாற்றுகின்ற பொழுது எங்கள் மீது பாரிய விமர்சனங்களை முன்வைக்கின்றார். எங்கள் மீது விமர்சனங்கள் முன்வைப்புகின்றவர்கள் தாங்களுடைய மனசாட்சியை தொட்டு கேட்டு பார்க்க வேண்டும். கௌரவ உறுப்பினர் அவர்களே, எங்களுடைய அரசாங்கம் என்பது அல்லது நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக நாட்டு மக்களுக்கு எங்களுடைய அர்ப்பணிப்புகளை வெளிக்காட்டி இருக்கின்றோம். வடகிழக்கு விஷயமாக இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காகவே கூடுதலான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதனால் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த நிலைமைகள் மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று.